Hi all, Dr. Priyadashini here. சம்மரில் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற காமன் ப்ராப்ளம் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்றது எதனால் வருதுன்னா, நார்மலாக நிறைய வாட்டர் குடிக்க மறந்துடுறோம். அடிக்கடி வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணும் சம்மரில். ஏன்னா நிறைய ஸ்வெட்டில் வந்து நம்ம வாட்டர் லாஸ் ஆகும். அதனால தண்ணி நிறைய குடிக்காதப்ப நமக்கு டீஹைட்ரேஷன் வரும். இந்த டீஹைட்ரேஷன் நமக்கு மற்ற காரணங்களும் இருக்குது அது வர்றதுக்கு, லைக் வாமிட்டிங், டயரியா, அந்த மாதிரி காரணங்கள் கூட இருக்குது. ஸோ இந்த டீஹைட்ரேஷன் வர்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, லைக் நம்ம டீஹைட்ரேஷன் வாட்டர் கம்மியாகும் போது நமக்கு எலக்ட்ரோலைட்ஸ் லெவலும் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்படின்றப்ப நமக்கு பொட்டாசியம், சோடியம் அந்த லெவல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு அதனோட எஃபெக்ட் ஹார்ட்லேயோ இல்லை ஷீசர்ஸ்ன்னு சொல்ல ஃபிட்ஸ் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஹீட் இன்ஜுரிஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு. அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸு, அதாவது கிட்னியால் வாட்டரை வந்து ஃப்ளஷ் பண்ணாதனால அதில் நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸு வரதுக்கான இருக்குது. ஏன்னா பாக்டீரியாவெல்லாம் வந்து வாட்டர் நிறையா இருந்தால் தான் வந்து ஃப்ளஷ் ஆகி வெளியே போகும். ஹைப்போவலிமிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த பிளட்டோட வால்யூமே வந்து கம்மி ஆகிடும். அதனால் வந்து ஷாக் அப்படின்றது பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப கம்மியாகி அதனால் அது வந்து ஒரு சீரியஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நல்ல வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க மறக்காமல்.